ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஏவிஆர் சொர்ண மஹாலில் நடந்த பாக்ஸிங் டே சேலில் நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் டெய்லி போடுற கோல்டு அப்டேட்ஸ் கிடைக்கும். பாக்ஸிங் டே சேல்னா செலக்டட் ஜுவல்லரிஸை ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக அடுக்கி வச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த நகை எடுத்தாலும் ஜீரோ வேஸ்டேஜ்லேயே வாங்கிக்கலாம். இந்த சேல் பற்றி கேள்விப்பட்ட உடனே நான் என்னோட ஓல்டு ஜுவல்லரிஸ் எல்லாத்தையும் புதுசாக மாற்றிக்கிட்டேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. வீடியோ எண்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எதை அன்பாக்ஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த கியூட்டான குட்டி பாக்ஸ்ல இருக்க இந்த ரிங்க தான். இந்த ரிங்கோட வெயிட் 4 கிராம்ஸ். இது கரெக்டா என்னோட பட்ஜெட்ல ஃபிட் ஆனதுனால நான் இது சூஸ் பண்ணிட்டேன். நான் மோஸ்ட்லி ஸ்டோன் வச்சு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ரீசெல்லிங் அதுக்கு கம்மியாயிடும் அப்படிங்கிறதுனால. ஸ்டோன் வெயிட் லெஸ் பண்ணிட்டு தான் பில் ஆகும். பட் ஸ்டில் நமக்கு ரீசெல்லிங் பண்றப்போ நமக்கு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பர்சனலா. அதனால நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இது என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தருடைய மேரேஜ் கிஃப்ட் பண்றதுக்காக வாங்கியிருந்தேன். ஆல்சோ இது என்னோட பட்ஜெட்டுக்கு பக்காவா ஃபிட்டின் ஆயிடுச்சு. 4 கிராம்ஸ்க்கு நல்ல மேட் ஃபினிஷ்ல கேஸ்டிங் ஒர்க்லாம் பண்ணி ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஆல்சோ எனக்கு பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. என்னதான் நம்ம கிஃப்ட் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக ஏனோ தானோன்னு எடுக்க முடியாதுல்ல. நமக்கு ஃபுல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆகணும்ல. அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணிட்டேன். ஆல்சோ பசங்களுக்கு அரை பவுனுக்கு மேலே எடுத்தால் தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஈஸியாக நெளிஞ்சிடாது. ஸோ அதனால இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். ஆல்சோ இது பார்க்கறதுக்கும் ரொம்ப பார்வையாகவே இருந்தது. அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்டை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம்னா, பாக்ஸ் பார்த்தாலே நீங்களே கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, இது ஒரு கம்மல் தான். என்னோட பழைய கம்மலை கொடுத்துட்டு நான் இதை வாங்கினேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகா இருந்தது பார்க்கறதுக்கு. இது கிட்டத்தட்ட 1 பவுன். எக்ஸாக்டாக சொல்லணும்னா 7.930 கிராம்ஸ். இதோட ஃபினிஷே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. மேலே பார்த்தீங்கன்னா ஆன்டிக், கீழே மேட் அண்ட் கீழே அகெயின் வந்து ட்ராப்ஸ் வந்து ஆன்டிக்ல இருந்தது. ஆன்டிக் அண்ட் எல்லோ கோல்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிற காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். என்னுடைய ஓல்டு கம்மலில் நான் வந்து ஹாரம் செட்டோட பேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் நான் இந்த நியூ கம்மல் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி காது மோஸ்ட்லி நான் வெயிட்டாக இருக்கிற ஜிமிக்கியோ கம்மலோ ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். காது ரொம்ப வந்து லூசன் ஆகிடும் அப்படின்ட்டு. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வெயிட் ரேஞ்சஸ்ல இருந்ததுனால நான் இதை பிக் பண்ணிட்டேன். அன்னைக்கு ஏவிஆர்ல பாக்ஸிங் டே சேல்ன்றதுனால கொஞ்சம் கும்பல் அதிகமாகவே இருந்தது. அந்த கும்பலுக்கு நடுவில் நகையை சூஸ் பண்ணி அதை பில் பண்ணி அதை டெலிவரி வாங்கிட்டு வரதுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமாக ஆயிடுச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் பார்க்கறதுக்கே ரொம்ப பார்வையாகவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆல்சோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஏவிஆர் பாக்ஸிங் டே சேல் அன்னைக்கு தான் நான் எந்த நகையுமே வந்து போட்டு பார்க்காம வாங்கினதுங்க. இதை எடுக்கலாமா வேணாமான்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சாலுமே அதை எடுக்கிறதுக்கு ஒரு 10 பேர் பின்னாடி கும்பலா நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கு நடுவில் அந்த வெயிட் ரேஞ்சஸ் நமக்கு சூட்டபிளா இருக்கு, டிசைன் பிடிச்சிருக்கா, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு டக்குன்னு பண்ண ஷாப்பிங் தாங்க இதெல்லாம். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டை பார்க்கலாம். இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்குங்க. இஃப் இட் இஸ் மென்ட் ஃபார் யூ, இட் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் வே டு ரீச் யூ. என் விஷயத்துல இது எனக்கு கரெக்டாவே அப்ளிகபிள் ஆச்சு. உங்களுக்கு இந்த பாக்ஸை பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இதுக்குள்ள என்ன இருக்குன்னு. ஆமாங்க, இது ஒரு நெக்லஸ் தான். ஆனா இந்த நெக்லஸை நான் எப்படி வாங்கினேன்ற கதையை உங்களோட ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கும் பார்த்த உடனே பிடிச்சிருச்சா? ஆமாங்க, அதே மாதிரிதான் எனக்கும் இருந்தது. ஆக்சுவலி இதை வேற யாரும் செலக்ட் பண்ணி டோக்கன் போட்டு வச்சிருந்தாங்க. பட் அவங்க ரொம்ப நேரம் வராததுனால எனக்கு இந்த நெக்லஸை மாத்தி விட்டாங்க. பாக்ஸிங் டே சேலை பொறுத்த வரைக்கும் நீங்க டோக்கன் போட்ட 1 ஹவர்லயே நீங்க பில் பண்ணிடணும். இல்லைன்னா ப்ராடக்ட் மறுபடியும் டிஸ்பிளேல வச்சிருவாங்க. ஸோ அவங்களால வர முடியாத காரணத்தினால் இந்த நெக்லஸ் என்னோட இதாயிற்று. இந்த நெக்லஸோட வெயிட் ஒரு 3 பவுன் வரும். எக்ஸாக்டா சொல்லணும்னா 27.720. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஆன்டிக் நெக்லஸ். நான் மோஸ்ட்லி ஆன்டிக் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். இந்த 3D டிசைனை பாருங்களேன், அப்படியே நல்லா செரிஸ் ஒன்று ஐஸ் கேக் மாதிரி இல்லை. ஆக்சுவலி இதுக்கு ஸ்டோனுக்கு 1.7 கிராம்ஸ் லெஸ் ஆகும். இது டிசைன் பார்க்க அவ்வளோ அழகா இருந்ததுனால நான் ஸ்டோன் பத்தி அவ்வளவா வந்து கேர் பண்ணிக்கல. இந்த மாதிரி டிசைன் இருக்கிற நெக்லஸ்க்கு அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இருந்தாதான் ரொம்ப லுக்கா எடுத்து காட்டும். இது இப்போதைக்கு நான் ஒரு பார்ட்டி வேற யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். லைக் என்னுடைய எல்லா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ்க்குமே இது நல்லா ஃபிட்டின் ஆகுது. இது அந்த நெக்லஸோடைய பேக் சைட். நல்ல மேட் ஃபினிஷ்ல பார்க்கறதுக்கு அந்த சின்ன சின்ன தோரணை எல்லாம் இருக்கும்ல வாசல்ல, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தோரணை மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ இதோடைய ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. கிரீன் கலர் எனாமல் ஒர்க்கும் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு ரோப் தான் கொடுத்துருந்தாங்க. எனக்கு ரோப் அவ்வளோ கம்ஃபர்டபுளா இல்லை. அடிக்கடி முடியலெல்லாம் சிக்குன்றதுனால
நான் இதுக்கு செயின் ஆல்டர்னேட்டா மாத்திக்கிட்டேன். செயின் வந்து என்னோட இமிடேஷன் ஜுவல்லரியில இருந்தது. அதை இதுக்கு நான் அட்டாச் பண்ணி இப்போதைக்கு போட்டுட்ருக்கேன். இந்த நெக்லஸை நான் பாக்ஸிங் டேயோட செகண்ட் டேல தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டேவே எல்லா கலெக்ஷன்ஸும் முடிஞ்சிருச்சு. செகண்ட் டே கொஞ்சம் மிச்ச மீதி இருந்ததை தான் வந்து எங்களுக்கு எடுத்து காட்டினாங்க. அதில் எனக்கு லக்கா கிடைச்சது தான் இந்த நெக்லஸ். இது கொஞ்சம் என்னோட பட்ஜெட்டுக்கு எக்ஸீட் ஆச்சு. பட் ஆசைப்பட்டதுக்காக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பே கிடையாது தானே. அண்ட் இட்ஸ் 200% ஒர்த் பையிங்க. வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இதாங்க இந்த சர்ப்ரைஸ். இது சேல் ஸ்டார்ட் ஆன ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு வாங்கினது. எக்ஸாக்டா 17 கிராம்ஸ் வருது. இது என்னோட சிஸ்டர் இன் லாவுக்கு மேரேஜ்க்கு கிஃப்ட் பண்றதுக்காக இதை நாங்கள் வாங்கியிருந்தோம். 0% வேஸ்டேஜ்ல இதை நாங்கள் வாங்கினது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இது ஒரு கேரளா டைப் பேட்டர்ன். இப்போ இந்த 4 ப்ராடக்ட்ஸோட பில்லையும் பார்க்கலாம் வாங்க. இது அந்த இயரிங் அண்ட் கேரளா பேட்டர்ன் நெக்லஸோடைய பில் தான் இது. பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 0 வேஸ்டேஜ்ல தான் எடுத்திருக்கேன். ஜுவல்லரியோட வெயிட் அண்ட் ரேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஓல்ட் கோல்ட் போட்டதுக்கான பில். என்னுடைய ஓல்ட் கோல்ட் எல்லாமே வந்து 916ன்றதுனால அன்னைக்கு ரேட்டுக்கே எடுத்துக்கிட்டாங்க. அரௌண்ட் 22 கிராம்ஸ் வந்தது. அப்படியே ரெடீம் பண்ணிக்கலாம். இது ரிங்கோடைய பில். எல்லா பில்லுமே பாக்ஸிங் டே நோ ரிட்டர்ன்னு சொல்லி சீல் பண்ணியிருப்பாங்க. ஆஃபர்ல எடுக்கிறதுனால இந்த ஜுவல்லரிஸ் எதுவுமே வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது. இந்த ரிங்குக்கும் அவங்க எந்த வேஸ்டேஜுமே அப்ளை பண்ணாம கோல்ட் வெயிட்க்கு மட்டும் பில் பண்ணியிருக்காங்க. இது ஆன்டிக் நெக்லஸோடைய பில். இதுக்கு ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆகாம தான் பில் பண்ணியிருப்பாங்க. இது செகண்ட் டே போட்ட ஓல்ட் கோல்டோட பில் அண்ட் வெயிட்டேஜ் 19 கிராம்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம தங்கப்பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.